ஹாய் ஹலோ மக்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கிவி குரல். அப்புறம் மக்களே, வீக்கெண்ட்ஸ்ல எப்படி போச்சு? என்ன வழக்கம் போல புருஷன் பிள்ளை குட்டியோட தான் அப்படின்னு என்ன போல நீங்களும் நினைச்சீங்கன்னா லைக் பட்டன் அமுத்திடுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போலாமா? அம்பு 36. நாட்கள் அதன் போக்கில் சென்றது. ஸ்ரீகிருஷ்ணாவின் பெண் குழந்தைக்கு விஜயா என்று பெயர் சூட்டு விழாவும் சிறப்பாக நடந்து முடிந்தது. இதற்கிடையில் பாண்டியன் கூறியது போல அம்மு வசிக்கும் குடிசை வீட்டு பகுதிகளுக்கு புத்தாடை கொடுப்பது, விசேஷம் என்று ஏதேனும் ஒரு சாமி பெயரை சொல்லி தினமும் ஒருவேளையாவது விதவிதமாக நல்ல உணவு தானம் பண்ணுவது போன்ற விஷயங்களை செய்யும் பொழுதெல்லாம் அர்ஜுனனின் முகத்தில் வந்து போகும் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் அளவே இல்லாமல் இருந்தது. இதற்காகவே என்ன வேணாலும் செய்யலாம் போலவே என்று தோன்ற பிரீதா அர்ஜுனன் சொல்வதை போலவே அனைத்தும் செய்தாள். இதற்கிடையில் விஜயா அம்மாவின் உடல் நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டே இருந்தது. டாக்டர், எங்க மதனிக்கு எப்பதான் உடம்பு பழையபடி வரும்? அடிக்கடி ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. அவங்களால இப்ப செய்ய முடிஞ்ச அதிகபட்ச வேலை என்னன்னா குழந்தைக்கு பால் கொடுக்கறது மட்டும்தான். நிக்காம ஓயாம வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க இப்படி படுத்தே இருக்கிறது பார்க்கவே சங்கடமா இருக்கு டாக்டர். மேடம், நீங்களும் டாக்டருக்கு படிச்சவங்க தானே, இப்படி கேக்குறீங்களே? நியாயமா? வலிப்புனா என்ன? மூளையில் அசாதாரண மின் மற்றும் நரம்பியல் செயல்பாடுகள் ஏற்படுத்துறது தான் வலிப்பு. அந்த பாதிப்பு தான் வலிப்பா வரும் டாக்டர். எஸ், எக்ஸாக்ட்லி. இது சின்னவங்க வயசானவங்களுக்கு தான் அதிகம் வரும். இப்படி நடுத்தர வயசு பொண்ணுக்கு வந்திருக்கிறது ரேர் கேஸ் தான். அவங்க மூளையில அதிகபட்சமான ரத்த அழுத்தம் ஏற்பட்டதுனாலதான் ஃபர்ஸ்ட் வலிப்பு வந்திருக்குது. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலையேன்னு சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு மூளை அவ்வளோ பெரிய அதிர்ச்சி அண்ட் ரத்தம் ஓவர் ஸ்பீட் ஆகி தான் வலிப்பே வந்திருக்கு. புரியுது டாக்டர். அவங்க மூளை அதிர்ச்சிக்கு காரணம் கூட எனக்கு என்னன்னு தெரியும். ஆனா இதுக்கான மாற்று மருந்து எதுவும் இல்லையா? அவங்க அடுத்த குழந்தைய பெத்துக்கலனாலும் ஓகே, ஆனா இப்போ பெத்த இந்த குழந்தைய வளர்க்கவாவது அம்மா வேணும் தானே டாக்டர்? வலிப்பு ஒன்றும் அவ்வளோ பெரிய கொடூர நோயின்னு சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லைம்மா. ஆனா இவங்களுக்கு ஏன் இன்னும் பழைய நிலைமைக்கு உடம்பு வர மாட்டேங்கிறத காரணம் தான் புரியல. என்னைய கேட்டா மனசு மூளையும் ஒருநிலைப்பட்டு நம்ம கொடுக்கற மருந்தை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த உடம்பு பழையபடி இயங்கும். அவங்க அந்த நிலைமையில இல்ல அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியுது. பெட்டர் நீங்களே ஒரு டாக்டருங்கிறதுனால அவங்க கிட்ட பேசி பாருங்க. அவங்க மனசுல இருக்கிற காயத்துக்கு மருந்தா இருங்க. மூளையோட காயத்தை ஆற போடுங்க. தென் மருந்து மாத்திரை அவங்களுக்கு அன்பான அனுசரணையான பேச்சு எல்லாம் சேர்த்து ஒருவேளை அவங்க குழந்தைக்காக அவங்க மறுபடியும் ரெக்கவர் ஆகலாம். ஓகே டாக்டர் என்று டாக்டரிடம் விடை பெற்று கொண்டவள் தன்னுடைய மதனிக்கு வாங்க வேண்டிய மருந்து மாத்திரைகள், சத்துள்ள பானங்கள், பழங்கள் என்று அனைத்தையும் வாங்கி கொண்டு விஜயா விளையாடுவதற்காக கிளுகிளு பையில் என்று அனைத்து விளையாட்டு பொருட்களையும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு கிளம்பினாள். எங்க போற? நில்லு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வெளியே கிளம்பும் ஸ்ரீகிருஷ்ணாவை தான் தடுத்து நிறுத்தினாள் பிரீதா. அன்று பேசியதிலிருந்து இப்போது வரை அண்ணா என்று கூப்பிடுவதற்கு கூட விரும்புவதில்லை பிரீதா. உன்கிட்ட பேச எனக்கு எதுவுமே இல்லை. அன்னைக்கு பேசிதான் இப்படி என் பொண்டாட்டிய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து நிப்பாட்டிட்ட. இன்னைக்கு பேசி யார மேல தள்ளலாம் நினைச்சிட்டு இருக்க? முறைத்து கொண்டு பேசினான் ஸ்ரீகிருஷ்ணா. அது எப்படி? கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம பேசுற? நான் கேள்வி கேட்டதுனால மட்டுமா மதனிக்கு உடம்பு முடியாம போச்சு? அதுக்கு ஒரு காரணம் நீயும் தான் இல்லையா? இங்க பாரு, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷத்துக்கிட்ட ஆகுது. இப்ப வரைக்கும் நான் அங்க போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் கூட யாரும் என்ன கேள்வி கேட்டதும் இல்ல, யாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் இல்ல. நீ வந்த உன் குடும்பத்தோட 2 மாசத்துல விஷயம் தெரிஞ்சு இப்படி என் பொண்டாட்டிய ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்ட. கை குழந்தைய வச்சுட்டு அல்லாடுற நிலைமையில கொண்டு வந்துட்ட. அடையப்பா, கை குழந்தைய வச்சுட்டு அல்லாடுற ஆளை பாரு. பாப்பாவையும் மதனியும் நாங்க தானே பாத்துக்கிறோம். நீ இப்பயும் அங்க போயிட்டு வந்துட்டு தானே இருக்க. உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியமே இல்லை. அந்த கிழவனுக்கு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் ஆடுவான். அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்க யாரையும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். இங்க பார், உன்னை இங்க இருந்து வெளியில போன்னு சொல்ல முடியாது. இந்த சொத்துல எனக்கு உரிமை இருக்கிற மாதிரி தான் உனக்கு உரிமை இருக்கு.
அதனால நீ இங்க வந்து இருக்கிறத நான் சகிச்சுக்கிட்டு தான் போற மாதிரி தான். என்ன நீ சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு இவளும் முக்கியம், அவளும் முக்கியம். ஒருத்தருக்காக ஒருத்தரை விட்டுட்டு இருக்க முடியாது. தேவையில்லாம எங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாம வந்த வேலையை மட்டும் பாரு என்று தம் கட்டி பேசிய ஸ்ரீகிருஷ்ணா வேகமாக வெளியே சென்று விட்டான். அக்கா எப்படி இருக்காங்க? ஸ்ரீகிருஷ்ணா தங்கையின் கேள்விக்கு பதில் கூட கூறாமல் நேரே வந்தது அந்த குடிசை வீட்டுக்கு தான். சொல்லுங்க மாமா, தொல்லை பண்ணாதடி. வீட்டுக்கு போனா என் தங்கச்சி வந்து உயிர் எடுக்கிறா. அவளை இப்ப யாரு கூப்பிட்டாங்கன்னு தெரியல. எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டு நானே எங்க அப்பனுக்கு தெரியாம இங்க வந்து போயிட்டு இருக்கேன். உள்ளுக்குள்ள கெதக்குன்னு சுத்திட்டு இருக்கேன். எனக்கு என்னச்சுனாலும் கவலை இல்லடி. ஆனா உனக்கும் பிள்ளைங்களுக்கும் ஏதாவது ஆச்சுன்னா நான் என்னடி பண்ணுவேன்? மனுஷன் மனசு புரியாம இவ வேற எல்லா குட்டையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து குடும்பத்துக்குள்ள குழப்பிட்டு இருக்கா. என்னாச்சு மாமா? ஒன்னும் இல்ல, விடு. எல்லாத்தையும் உன் மாமன் பாத்துக்குவேன். இந்த மாமனை பாத்துக்கிறது மட்டும் என் செல்லக்குட்டியோட பொறுப்பு என்ற ஸ்ரீகிருஷ்ணா அம்மாவின் மீது படர்ந்தான். அவன் இங்கு வரதே அவன் நிம்மதிக்காக. அவள் கேட்கும் போதெல்லாம் இதே சொல்லி அவள் வாயடிப்பான். நீ மட்டும் நிம்மதியா இருந்தா போதுமாடா பண்ணி பயலே. அம்முவின் அம்மாவுக்கு படுக்க மட்டும் இங்கே வருகிறாயா என்றெல்லாம் யோசனை வராது. என்னுடைய கணவன் வேலை தீர்ந்து களைப்பில் என்னிடம் இளைப்பாற வருகிறான். அவனை முடிந்த மட்டும் மனது கோணாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று பதிவிருத்தியாக தான் பாய் விரிப்பாள். ரீதா, சொல்லுங்க மதனி. ஊருக்கு எப்ப கிளம்பணும்? ஏன் மதனி? என் உடம்பு நிலைமை பத்தி எனக்கே தெரியுது. நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். என் பொண்ணை ஒன்ன நம்பிதான் நான் இங்க விட்டுட்டு போறேன். நல்லா பாத்துக்கோ. எனக்கு ஆம்பளை பையனா இருந்தா கூட எப்படியோ வளர்ந்துட்டோம் அப்படின்னு நம்பி விட்டுட்டு போவேன். ஆனா இது பொட்ட பிள்ளையா பிறந்துருச்சு. அவளுக்கு நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி தரது ஒரு அத்தையா நீ செய்வன்னு நான் நம்புறேன். பாத்துக்குவதானே பிரீதா? என்ன மதனி என்னென்னவோ பேசுறீங்க? உங்க உடம்புக்கு ஒன்னும் ஆகாது. இது வெறுமனே வலிப்பு நோய் தான். இதுக்கெல்லாம் யாராச்சும் சாகுவாங்களா? டாக்டர் கொடுக்கிற மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க. உடம்பையும் மனசையும் புத்துணர்வா வச்சுக்கோங்க. முதல்ல படுத்தே இருக்காதீங்க, எந்திரிங்க. இது உங்க வீடு. போய் கிச்சன்ல வேலையை பாருங்க. விரக்தியாக புன்னகை வந்தது விஜயாவின் அன்னையிடமிருந்து. அதற்குள் பாலுக்கு அழுகும் மகளை தூக்கி தன் மடியில் போட்டு அமர்ந்தவள் குழந்தைக்கு அமுதூட்டி கொண்டே மீண்டும் தன் நாத்தனாரிடம் பேசினாள். இது என் வீடுன்னு எந்த நம்பிக்கையில சுதந்திரமா சுத்த சொல்ற? வெறுத்து போச்சு பிரீதா. உங்க அப்பாரு என்னன்னா எங்க அப்பா கொடுக்க வேண்டிய கடனுக்கு பதிலா என்ன கட்டி கொடுக்க சொல்லி கேட்டாரு. எங்க அப்பாவும் வேற வழி இல்ல, காசுக்காக அடமானமா என் வாழ்க்கைய வச்சாங்க. எனக்கு விருப்பமா உங்க அண்ணனை கட்டிக்கன்னு என்னை யாருமே கேட்கலையே. எனக்கு உங்க அண்ணனை கட்டிக்க துளியும் விருப்பம் இல்ல. மதனி, திடுக்கிட்டு முழித்து கொண்டிருந்தாள் பிரீதா. ஏனென்றால் இத்தனை நாள் அண்ணனும் அண்ணியும் அந்யோனமாக வாழ்கிறார்கள் என்றுதானே நினைத்திருந்தாள். ஆமா பிரீதா, எனக்கு வயசுல காதல் எல்லாம் எதுவுமே இல்ல. ஆனா ஒரு ஆம்பளைனா எப்படி இருக்கணும், எப்படி பாத்துக்கணும்னு அதிகமாவே ஆசை இருந்தது. அதுல எதுலையுமே உங்க அண்ணன் என் கண்ணுக்கு முன்னாடி வரவே இல்லை. ஆனா எங்க அப்பா வேற வழியே இல்லாம என்ன கல்யாணத்துல தள்ளி விடும்போது உங்க அண்ணன் எப்ப என் கழுத்துல தாலி கட்டினாரோ அப்பவே அவரை நான் முழு மனசா ஏத்துக்கிட்டு தான் அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தேன். இனி அவர் தான் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. இனி நேசிக்க வேண்டியதுதான். கனவுகளோடு தான் முதலிரவு அறைக்குள்ள போனேன். உங்க அண்ணன் என்ன கவனிச்சது போல கூட தெரியல. நான் வந்ததும் லைட் அணைச்சிட்டு படுத்துட்டு தூங்கிட்டாரு. உங்க அண்ணன் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் அப்படி இப்படிங்கிறது என் காதுக்கு வராம இல்ல. அதனால நானும் சரி இதெல்லாம் வயசுல பண்றாரு, கல்யாணம் முடிச்சா சரியாகிடும்னு எல்லா பொண்ணுங்களை போல நானும் நம்பி இருந்தேன். அப்போ உங்களுக்கு எங்க அண்ணன் முன்னவே இந்த ஊர்ல உங்க அண்ணனை பத்தி தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. நான் வதந்தி எல்லாம் நம்புற ஆள் கிடையாது. ஆனா உங்க அண்ணன் பண்ற எல்லா அயோக்கியத்தனத்தையும் நானே எதர்ச்சியா என் கண் கூட பார்த்திருக்கேன். அதனாலதான் உங்க அண்ணன் மாப்பிள்ளைன்னு வரும்போது தயங்கினேன். என் எதிர்பார்ப்புல இருக்கிற ஆணுக்குண்டான எந்த வித தகுதியும் உங்க அண்ணன் கிட்ட இல்ல. இருந்தாலும் வேற வழியே இல்லைன்னு கல்யாணம் கட்டிட்டு வந்தேன். அவர் இப்ப மாறுவாரு, அப்புறம் மாறுவாருன்னு எதிர்பார்த்தேன். ஆனா சொன்னது போல ஒரு வருஷத்துக்குள்ளேயே பொண்ணுங்க விஷயத்துல அவர் நேர்பட வந்தாரு.
ஏன் கெட்ட பழக்கமா வச்சிருந்த தண்ணி தம்முன்னு எதுவுமே இல்லாம வந்தாரு. அப்ப எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. எனக்காக தான் இதெல்லாம் பண்றான்னு கொஞ்சம் கொஞ்சமா என் பக்கத்துல நெருங்கியும் வந்தாரு. அவரை இன்னமுமே நான் நேசிக்க ஆரம்பிச்சேன். அவர் பக்கத்துல நானா நெருங்கி போகவும் ஆரம்பிச்சேன். இத்தனை நாள் அழைத்து வைத்திருந்த மன கஷ்டங்களை இன்று மதனியை மனம் திறந்து பேசுவதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள் பிரீதா. ஆமாம், பின்னே மாமியார் இருந்தால் கூட எதையாவது சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் விஜயாவின் அன்னைக்கு 4 வருட சிறைவாசம்தான் இந்த திருமண வாழ்க்கை. அம்பு 37. உங்க அண்ணன் எல்லாம் சரியாகி வந்தாரு. ஆனா என்கிட்ட மட்டும் வரவே இல்லை. நானும் சரி இப்பதானே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு, என் கூட பழகுறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும்னு தான் அமைதியா இருந்தேன். அதே போல இதோ 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்னை அவரா நெருங்க ஆரம்பிச்சாரு. நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். புருஷன் முண்டாட்டியா வாழ ஆரம்பிச்சோம். எனக்கு அன்னைக்கு ராத்திரி வரைக்கும் தெரியாது இது எல்லாமே அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் செஞ்சிருக்காருன்னு. காரணமா? இன்னும் மதனி, அவரோட கெட்ட சகவாசம் எல்லாம் விட்டதுக்கு காரணம் ஒரு பொண்ணுதான். ஆனா அது நான் இல்ல என்றவள் நிமிர்ந்து தன் நாத்தியை பார்த்தார். பின்னே தனக்காக பேசிய ஒற்றை ஜீவன் அவள் மட்டுமே. உனக்கே தெரியும் அது யாருன்னு. இப்ப வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காரே அந்த பொண்ணுதான். என் கூட குடும்பம் நடத்தி குழந்தை கொடுக்க காரணம் யார் தெரியுமா? உங்க அப்பா. வாரிசு வந்தாதான் சொத்தை எழுதி கொடுப்பேன்னு சொல்லி இருக்காரு. அந்த சொத்து எதனால தெரியுமா உங்க அண்ணனுக்கு தேவைப்பட்டு இருக்குது? அவரை நேசிக்கிற பொண்ண ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கணுமா. அதனால எனக்கு குழந்தை கொடுத்துருக்காரு. பாத்தியா எப்படிப்பட்ட பிச்சை வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன்னு என்றவள் கண்களில் கண்ணீர் நிற்காமல் பெருக்கெடுத்தது. தன் மதனியின் கண்ணை துடைத்து விட்ட பிரீதா, ஐயோ மதனி, நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. அண்ணா அப்படியெல்லாம் இருக்காது. அது காதலிக்கிற ஆளா? கௌரவம் தான் அதுக்கு பெருசு. இதெல்லாம் என்கிட்ட சொன்னதும் ஒத்துக்கிட்டதும் வேற யாரும் இல்ல, உங்க அண்ணனே தான். புருஷன் குடிகாரனா இருந்தா திருந்தி வாழ காத்திருக்கலாம். இல்ல புருஷன் வேற பொண்ணு சகவாசத்தோடு இருந்தா கண்டிப்பா வயசு வேகம் வயசான பிறகு நம்மளதான் ஏத்துக்குவான்னு நம்பிக்கையில காத்திருக்கலாம். ஆனா புருஷன் மனசுல வேற ஒருத்தி தான் இருக்கா. நம்ம இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உயிரை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அதை காட்டிலும் அவளை சந்தோஷமா வச்சுக்க காசு தேவைப்பட்டுச்சு. அதற்காக தான் எங்க அப்பா தொல்லை தாங்காம உனக்கு புள்ள கொடுத்தேன்னு சொல்லும் போது நான் செத்துட்டேன் பிரீதா. இவ்வளவு கேவலமான பொழப்பு வேற யாருக்கும் வரக்கூடாது என்றவள் விஜயாவை கையில் தூக்கி தன் நாத்தியிடம் கொடுத்துவிட்டு வாய்விட்டு கதறி அழுதாள். கல்யாணம் எதுக்கு பண்றது பிரீதா? நீயும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணி இருக்க. நீயே சொல்லு, கல்யாணங்கிறதுக்கு அர்த்தம் தான் என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா துணையா அனுசரணையா இருக்கிறத மதனி. இந்த கல்யாணமே ஏதோ ஒரு வியாபாரம் மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு. எங்க அப்பா வாங்கின பணம் கொடுக்க முடியல. உங்க அப்பா கிட்ட பணம் கொடுப்பதற்காக என்ன வித்துட்டாங்க. உங்க அப்பாவுக்கு அவரோட கௌரவம் முக்கியம். அதுக்காக என்னைய உங்க அண்ணனுக்கு கட்டி வச்சாரு. உங்க அண்ணனுக்கு சொத்து தான் முக்கியம். அதனால என் கூட குடும்பம் நடத்தி புள்ளையும் கொடுத்திருக்காரு. இதுல என்னை விட பாவப்பட்ட ஜீவன் யாருன்னா விஜயாவா தான் இருக்கும். மதனி தன் கையில் ரோஜா முட்டாக இருக்கும் விஜயாவை நெஞ்சோடு அழுத்தி கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த பிரீதாவிற்கு கண்ணீர் உடைப்படுத்தது. ஆமா, தாத்தா சரியில்லை, அப்பா அதனை விட சரியில்லை. இப்படி 2 சரியில்லாதவங்களுக்காக பிறந்த ஒரே ஜீவன். அவளை பெத்த அம்மாவும் கிடைக்காத நேசத்துக்காக நோயை வாங்கிக்கிட்டு படுத்திருக்க. அப்ப பாவப்பட்டது விஜயா தானே? கண்டிப்பா இல்ல மதனி, அவளை நான் விட மாட்டேன். உங்களுக்கும் ஒன்னும் ஆகாது. நீங்க விருப்பப்பட்டா சொல்லுங்க. உங்க அப்பா கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் எங்க அப்பா கிட்ட அடைச்சு என் சொந்த காசு, என் புருஷனோட காசுல நான் அடைச்சு உங்களையும் குட்டிமாவையும் நான் ஊருக்கு கூட்டிட்டு போறேன். எங்க அண்ணன் கிட்ட உங்களுக்கு விவாகரத்து வாங்கி தரேன். இதெல்லாம் சாத்தியம்னு நினைக்கிறியா பிரீதா? கண்டிப்பா இல்ல. எனக்காக நீ ஒரு உதவி மட்டும் செய். நான் உன்கிட்ட கேட்க போறது உதவி கூட இல்ல, என்னோட பேராசை. நான் எப்படியோ 1 வருஷம் 2 வருஷத்துல செத்துதான் போக போறேன். நீ அது வரைக்கும் இங்க இருந்து என் பொண்ணை பாத்துக்கோ. உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் நிம்மதியா கண்ணை மூட போறேன். என்ன பேசுறீங்க நீங்க? விஜயாவுக்காகவாவது நீங்க இருக்க வேண்டாமா?
நடந்து முடிந்த எதையும் உங்களால மாத்த முடியாது. ஆனா அதை மறந்துட்டு உங்களுக்கான வாழ்க்கையை வாழ பாருங்க நீ. இல்ல பிரீதா, எனக்கு நிறையவே அறிகுறி தெரியுது. இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் சாக போறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம் அப்படிங்கிற அறிகுறி எல்லாம் தெரியுமா? அது போலதான் எனக்கும் நிறையவே தெரியுது. அதனாலதான் மனசுல இருப்பதா உன்கிட்ட கொட்டிடலாம்னு. இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே பூனை போல் கதவை திறந்து உள்ளே வந்தான் தேவன். அத்தை, அம்மா, ஹஸ்கி குரலில் அழைக்கும் மகனை எட்டி பார்த்தாள் பிரீதா. உள்ளே வா என்பது போல் கண்ணாலேயே செய்கை காட்டினாள். குட்டிமா தூங்குறாளா? நான் அப்புறம் வரேன் என்று ஓடப்போன அவனின் கையை பிடித்தாள் விஜயாவின் அன்னை. என்னத்த என் தங்கம் இப்படி மெதுவா பேசுறீங்க? குட்டிமா தூக்கம் கலைஞ்சிட கூடாதுல்ல, அதனாலதான். என் பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிக்குமா தங்கம்? ரொம்ப ரொம்ப. எவ்வளோ அளவா? மா, இந்த உலகத்திலேயே பெரிய அளவு எவ்வளவுமா? வானளவு. அவ்வளோ பிடிக்கும் அத்தை. அப்போ என் பொண்ணை கட்டிக்கிறியா? அப்படின்னா உங்க அப்பாவும் அம்மாவும் போல ஒன்னா எப்பையும் கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் நீங்க 2 பேரும். ஓ, நீங்களும் மாமாவும் போலவா? வேண்டாம் சாமி, என் பொண்ணுக்கும் அந்த நிலைமை வேணாம். நீயும் அப்படி இருக்க வேண்டாம். நீ என்னத்தான் பார்க்க உங்க மாமா மாதிரி இருந்தாலும் குணத்துல உங்க அப்பா மாதிரி தங்கம். நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல. ஆனா எனக்கு எங்க மாமாவும் தங்கம் தான். அவர் என்கிட்ட நல்லா பேசுவார் தெரியுமா? மாமனை விட்டு கொடுக்காமல் பேசும் தேவனின் மண்டையில் தட்டிய பிரீதா, அத்தை கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுடா. உங்க மாமனுக்கு அப்புறம் பூஜா தூக்கலாம். கட்டிக்கிற அத்தை, எங்க அப்பா அம்மா மாதிரி எப்பயும் நான் விஜயா கூடவே இருக்கேன். அவ என்னோட குட்டிமா என்றான் உறங்கும் விஜயாவின் கரங்களை ஆசையாக தடவி. உறக்கத்திலேயே அது தன் மாமன் தேவனின் ஸ்பரிசம் என்று உணர்ந்தாலோ என்னவோ இறுக்கி பிடித்து கொண்டால் தேவன் விரலை. பாத்தீங்களா மதனி, இது உங்களோட லவ்ஸ இப்பவே இப்படி இருக்குங்க என்ற பிரீதாவுக்கு மனமெல்லாம் பூரித்து போனது. 2 கைகளும் கோர்த்து கொண்டு இருக்கும் தன் மகனையும் மகளையும் மருமகளையும் பார்க்க, அப்படியே திரும்பி தன் மதனியை பார்க்க, அவளும் முகம் முழுவதும் புன்னகையோடு இவர்களின் ஜோடி பொருத்தத்தை தான் கண்களில் நிரப்பிக் கொண்டிருந்தாள். என்னதான் அர்ஜுனனுக்கு இங்கு நடப்பது எதுவும் பிடிக்கவில்லை, இங்கு இருக்கவும் பிடிக்கவில்லை என்றாலும் அத்தனையிலும் ஒரே ஆறுதல் அம்முவுடன் அவன் பேசுவதும் சிரிப்பதும் மட்டும்தான். குடும்பம் மொத்தமும் கோடை விடுமுறையில் வந்திருந்ததால் இப்பொழுது அனைவரையும் ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் ஊருக்கு செல்ல முடியவில்லை. விஜயாவின் அன்னை கோரிக்கை இங்கு எங்காவது பள்ளியில் சேர்த்து விடலாம். மகன்களின் படிப்பு எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. ஊருக்குள் இருக்கும் எந்த பள்ளிக்கும் பெருசாக எந்தவித ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயமில்லை. இங்கு எவ்வளவு பெரிய பள்ளியாக இருந்தாலும் அதில் பாதி டொனேஷன் தன் குடும்பத்தால் வந்ததாகத்தான் இருக்கும். அதனால் கேள்வி கேட்பார்கள் இல்லாமல் தங்கள் மகனை பெரிய பள்ளிக்கூடத்திலேயே சேர்த்து கொள்வார்கள் என்பதனால் பாண்டியனிடம் கூறிவிட்டு வழக்கம் போல் பள்ளியில் சேர்த்து விட்டாள். தேவிமா, விஜயா பேர் வைக்கிற விழா வரைக்கும் கூட இங்கே இருக்க வேண்டாம், போகலான்னு குதிச்சவ இப்போ இப்படி பிள்ளைங்கள ஸ்கூல் வரைக்கும் இங்கே சேர்த்து விட்டுருக்கீங்களேம்மா. எவ்வளவு நாளைக்கு இங்கே இருக்க போறோம்? எனக்கும் அதுதாங்க தெரியல. கேட்டிருக்காங்க மதனி கொஞ்ச நாள் இங்கே இருக்க சொல்லி. சரி, 1 வருஷம் போல இருந்துட்டு கிளம்பலாம். அதுக்குள்ள காலப்போக்கில் எது வேணாலும் மாறலாம். அதனாலதான் பிள்ளைங்க படிப்பு அந்த 1 வருஷம் கூட வீணாக விடக்கூடாதுன்னு சேர்த்து விட்டுட்டேன். சரிம்மா, உன் இஷ்டம் என்ற பாண்டியன் இங்கிருந்தே அவனுடைய வேலையும் பார்த்து கொள்ளும்படி அலைபேசியில் பேசிக்கொண்டான். உங்களுக்கு எதுவும் இங்க மாமனார் வீட்டுல இருக்க வருத்தமா இருந்தா நம்ம வேணா இங்க பக்கத்திலேயே தனியா வீடு எடுத்துக்குவோமாப்பா? தேவி, எப்பயும் நான் சொல்றதுதான், உன் விருப்பம் என்னவோ உன் ஆசை என்னவோ அதுதான் என் ஆசை. எனக்குன்னு தனியா மானம் ரோஷம் சூடு சரணை எதுவும் உன் விஷயத்துல கிடையாது. உன் சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். நீ எது செஞ்சாலும் அது சரியாத்தான் இருக்கும். உன்னை மதிச்சு உன் கூட எங்க வர்றதுக்கோ நான் தயார் என்ற கணவனை காதலிக்க 100 ஜென்மம் வேண்டினாள் பிரீதா.
இங்கிருக்கும் ஒரு தனியார் மருத்துவமனையில் தன் படிப்பு வீணாகிவிடக்கூடாது என்பதற்காக மருத்துவ பயிற்சியும் பயின்று கொண்டிருந்தாள் பிரீதா. இதற்கிடையில் கணவன் மட்டுமே உலகம் இல்லை, உன் மகளுக்காக நீ வெளியே வந்துதான் ஆக வேண்டும் என்று பேசி பேசி தனக்கு தெரிந்த மருத்துவம் எல்லாவற்றிலும் முயற்சி செய்து விஜயாவின் அன்னையை கொஞ்சம் தெளிந்து அறையை விட்டு வெளியேற சுதந்திரமாக நடமாடும் அளவிற்கு செய்திருந்தாள். அர்ஜுனனின் அம்மு நட்பு எப்பொழுதும் போல சந்தோஷமாகத்தான் சென்றது. இதற்கிடையில் அம்முவின் தங்கையான சுபத்ரா 1 வயது குழந்தையாக அம்முவின் கைப்பிடித்து அவளும் விளையாட வருவதும் இருவரையும் பார்த்து கொள்வது அர்ஜுனனின் முதல் மூச்சாக மாறியதும் என்று அழகான நாட்களாக சென்றது. தந்தையின் கண்ணை மறித்து அம்முவை மட்டுமில்லாமல் அங்கு குடிசையில் வாழும் அத்தனை பிள்ளைகளையும் தங்கள் மகன்கள் படிக்கும் பள்ளிக்கூடத்திலேயே சேர்த்து பள்ளி படிப்பை தொடங்க கல்வியாவது கொடுக்க பாடுபட்டார் பிரீதா. அத்தனையும் அவன் ஒருவனுக்காக, பிரீதாவின் செல்ல மகன் அர்ஜுனனுக்காக. என்னதான் முதல் மகன் மேல் தான் தாய்க்கு அதிக பாசம் பிரியம் இருக்கும் என்று கூறினாலும் அனைத்து பிள்ளைகளையும் ஒருபோலதான் நடத்துவாள் பிரீதா. ஆனாலும் தன் காதல் கணவனை உரித்து கொண்டு பிறந்திருக்கும் அர்ஜுனன் மேல் எப்போதும் தனி பிரியம் ஒரு சிட்டிகை தூக்கலாகத்தான் இருக்கும் பிரீதாவிற்கு. அம்பு 38. ஐயா, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமில்லைங்க. நம்ம ஊரு தலைக்கட்டோட கௌரவத்தை எல்லாம் மாத்திட்டு நம்ம பாப்பா என்னென்னவோ செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்களும் உடம்பு முடியாம வெளியில வராம ஒன்னும் கண்டுக்காம இருக்கிறீங்களே ஐயா. மணிவாணனின் அடியால் வெளியில் நடக்கும் விஷயத்தை அவ்வப்போது வந்து கூறிவிட்டு போவார். இப்பொழுதும் அதே போல பத்த வைக்க அவர் பார்த்த பார்வையில் கப்சிப். இப்பொழுதெல்லாம் பிரீதா கீழ் ஜாதி குடிசை வாழ் மக்களை கவனித்துக் கொள்வதும் அவர்களின் தேவையை செய்வதும், அது மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் தெரிந்ததுனாலோ என்னவோ கிருஷ்ணா எந்தவித பயமும் இல்லாமல் துணிகரமாக அந்த குடிசை வீட்டுக்குள் சென்று வருவதுமாக இருக்க, உடம்பு முடியாத பெரியவர் இப்படி படுத்திருக்கிறாரே, ஊருக்குள் ஒழுக்கக்கேடான செயல்கள் நிறைய நடக்கின்றனவே என்று தங்கள் ஜாதி பெருமை நிலைநாட்ட அவன் பத்த வைத்தான். அவருக்கு அடியால் கூட தங்கள் ஜாதியில்தான். என்னடா ஐயா படுத்துக்கிட்டு இருக்காரு, அதனால அங்க நடக்கிறது எல்லாம் ஒன்னும் தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு எல்லாரோட மூச்சு காத்த வச்சே அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிடுவேன். நான் எம்ஜிஆர் பரம்பரடா, படுத்துக்கிட்டே ஜெயிக்கிறவன். ஏண்டா விளக்கண்ண, நீ உன் ஜாதி பெருமையை காட்டுறதுக்கு ஏண்டா அந்த நல்ல மனுஷன் பேரை இழுக்கிற? அது என்னவோ உண்மைதாங்க ஐயா, உங்களுக்கு 1000 கண்ணு. தலை சொரிந்து கொண்டே வழிந்தான் அவன். ஊர்ல இருந்து வந்திருக்கிற என் 5 பேரன்களை நடுவால ஒருத்தன் இருப்பானே, அப்படியே என் புள்ள மனச கலைச்சு இழுத்துக்கிட்டு போனானே அந்த பாண்டியன், அவனை உரிச்சு வச்சுட்டு ஒண்ணு பிறந்திருக்குமே, அதனால மட்டும்தான் என் மக இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. ஆடட்டும் ஆடட்டும், எவ்வளவு காலம் ஆடுறாங்களோ ஆடட்டும். அணைய போற விளக்கு எப்பவும் பிரகாசமாத்தான் எரியுமா. கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு மொத்தமா எல்லாத்தையும் அணைச்சிடுறேன் என்ற மணிவாணன் தன்னுடைய நரைத்த மீசையை முறுக்கி சிரித்தார் கொடூரமாக. மா, அம்முவுக்கு நீ பண்ற வெஜ் புலாவ் ரொம்ப பிடிக்குதுமா. போன முறை நீ செஞ்சு கொடுத்தப்ப எனக்கு கூட மிச்சமே வைக்கல, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா. இந்த முறை 2 டிஃபன் பாக்ஸா போட்டு கொடுத்துடுமா. ஆஹா, அதுக்கு என்ன தங்கம், செஞ்சுட்டா போச்சு. பிரீதா இங்கு வந்து 2-3 மாதங்களுக்கு பிறகு மகன்களுக்கு வேலையாட்கள் செய்யும் சாப்பாடு உடம்பில் ஒவ்வாமையாக அன்றிலிருந்து உதவிக்கு மட்டும் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், சமையல் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன் என்று இறங்கிவிட்டார். இப்பொழுது பள்ளிக்கு செல்கிறார்கள் 5வரும். டிஃபன் பாக்ஸில் உணவு கட்டுவதில் மும்பரமாக இருக்கிறார். இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக விஜயாவின் அன்னை தெளிந்து வருவதால் அவளை பெரிதாக அடுப்படை வேலையில் வாட்டி வதைக்க விரும்பாமல் மகளை கவனித்துக் கொள்ளுங்கள் என்னும் விதமாக விட்டுவிட்டார். மகன்கள் பள்ளிக்கு சென்றதும் தனக்கும் தன் கணவருக்குமாக டீ போட்டு எடுத்து கொண்டு வந்து கைபேசியில் சுத்தி கத்தி கொண்டு இருக்கும் கணவனின் தலையை நீவி விட்டால் பின்னாடி இருந்து. மனைவி ஸ்பரிசத்தில் புன்முறுவல் பூத்தவன் கைபேசியை அணைத்து விட்டு, என்னாச்சுப்பா, ரொம்ப கோபமா பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கு? எல்லாம் கடையில வேலை பார்க்குற பசங்க தான் தேவி. நாம ஒண்ணு சொன்னா அவனுங்க ஒண்ணு செய்யறானுங்க. ஆளு நேர்ல இல்லைன்னா இலக்காரமா போகுது போல. நேர்ல இருந்தாலும் இல்லைனாலும் சம்பளம் கொடுக்குற முதலாளிக்கு விசுவாசமா உண்மையா நேர்மையா
இருக்கணுங்கிறதே தோன்றது இல்ல. அதுக்காக பேசிட்டு இருந்தேன். பெருசா ஒண்ணும் இல்ல, நீ உட்காருடா. நானும் அதை தான்ப்பா சொல்லலான்னு வந்தேன். மதனி கொஞ்சம் முன்னுக்கு இப்போ நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு மனசளவுல. சோ நம்ம கிளம்பலாமா ஊருக்கு? பசங்களுக்கு படிப்பு பாதியிலே போகுது, பரவாயில்லையா? நம்ம இஷ்டத்துக்கு இழுத்துக்க முடியுமா? ஆனது ஆச்சு. குட்டிமா ஃபர்ஸ்ட் பிறந்த நாள வர கொண்டாடிட்டு எப்படியும் லீவு ஒட்டி தான் அவளுக்கு பிறந்த நாள் வரும். அந்த லீவோட டிசி வாங்கிட்டு போய் நம்ம ஊர்ல அதுக்கு அடுத்த வகுப்புல இருந்து சேர்த்துக்கலாம். நீ ஏன் தேவி இவ்வளோ வருத்தப்படுற? என்னவோ போப்பா, எல்லாமே நானே எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டேன் என்று இவர்கள் தேநீர் அருந்துவதை அறையின் வாசலில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார் மணிவாணன். திட்டமெல்லாம் போட்டாச்சு, நிறைவேற்ற நேரம் பார்க்குது நரி. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு திசைக்கு நகட்டி விட்டு மீண்டும் இந்த கௌரவத்தை மட்டும் துணையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அளவுக்கு திட்டம் படுபயங்கரம். அம்மு, இந்த சாப்பிடு, உனக்கு பிடிச்ச புலாவ். ஐ, தேங்க்ஸ் அத்தா. ஹே, என்னது புதுசா அத்தான்லாம் சொல்ற? யார் சொல்லி கொடுத்தா? அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. அன்னைக்கு வந்து ட்ரெஸ் கொடுத்தவங்க தான் உங்க அத்தை. அதனால உங்களை அத்தான்னு கூப்பிடணும்னு. அஜு அத்தா, உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? சுபத்ரா இப்போதான் பேசுறா, ஆனா அதுக்குள்ள அவளும் அஜு அத்தான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. மூக்கை உறிஞ்சினாள் சிறுமி. அஜு அத்தான் என்று அவள் மட்டுமே கூப்பிட எண்ணம் ஏன் என்று ஆராயும் வயது இல்லையே இருவருக்கும். அதுக்கு ஏன் மூஞ்ச தூக்குற? அவளும் என்னோட குட்டி அம்மு தானே. போங்கத்தா, நான் மட்டும்தான் உங்களுக்கு அம்மு, எனக்கு மட்டும்தான் நீங்க அஜு அத்தான் என்றவளின் செல்ல சண்டை பிடித்து போனது. வீட்டில் கூட அட்டையாக அப்பாவோடு ஒட்டி கொண்டே திரியும் போது அன்னை கூட இது போலதான் மூக்கை உறிஞ்சி வம்பு செய்வார். நினைக்கவே இனித்தது, கூடவே சிரிப்பும் வந்தது. தேவன் அங்கு அத்தை அறையில் இருந்து வந்தவன் குட்டிமாவை தான் கட்டிக்கொள்ள போவதாக, இனிமே எப்பொழுதும் குட்டிமா எனக்கு தான் என்றும் அங்கு பேசி கொண்டிருந்ததை அப்படியே அவர்களிடம் ஒப்படைக்க, அர்ஜுனனுக்கு மட்டும் ஏனோ அந்த கட்டிக்கொள்ள போகிறேன் என்ற இடத்தில் வந்து போனது அம்மு மட்டும்தான். அப்போ அம்முவை நான் கட்டிக்கொண்டா அம்மு காலம் முழுக்கும் என் கூடவே இருப்பாள்ல, அவ கூட நானும் இருப்பேன். தன் தாய் தந்தை போல தன் மகள்களுடன் விளையாடும் அர்ஜுனனை கண்டும் காணாமல் சென்று விடுவான் ஸ்ரீகிருஷ்ணா. ஜாதி செத்து பல வருடம் ஆகிறது இவனுக்கு. எஞ்சி இருப்பது சொத்து மோகமும் கூடவே தந்தை மீதுள்ள பயமும் தான். தேவனும் நகுலனும் குட்டிமா அத்தை என்று தங்கள் நேரத்தை செலவிட அர்ஜுனும் இப்பொழுதெல்லாம் அதிகம் அம்முவை நாடுகிறான். அதிலும் சுபத்ரா மலலை இப்பொழுதுதான் பேச ஆரம்பித்திருக்கிறாள். அதுவும் அர்ஜுனத்தான் என்று தெளிவாக அழைப்பதும் தன் கூடவே இருக்க வேண்டும் என்று நினைப்பதால் வெகுவாக ஏமாற்ற இவனும் அண்ணன் தம்பிகள் எல்லாம் கலட்டி விட்டு அம்மு கூடவே வெகு நேரம் இருக்கிறான். தர்மன் பீமனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அவர்களின் பாதி நேரம் தாத்தா தான் எடுத்து வைத்துக் கொள்கிறார். வயசு வித்தியாசம் இல்லாமல் குழந்தைகளிடம் தங்களுடைய ஜாதி குலப்பெருமையை நஞ்சாக கலப்பதும், பின்பு வீட்டில் நடக்கும் தனக்கு தெரியாத சில விஷயங்களை பேரன்கள் வாயின் மூலம் பிடுங்கி வாங்கிக் கொள்வதும் என்றுதான் அவரின் நேரம் போய் கொண்டிருந்தது. நாட்கள் நலமாக செல்ல விஜயாவின் முதல் பிறந்த நாள் வெகு விமர்சையாக வந்தது. அன்றுதான் அர்ஜுனன் வாழ்வை புரட்டி போட்ட துயரம் நடந்தது. பிரீத்தாம்மா, நாளைக்கு என் பேத்தி பிறந்த நாளுக்கு ஊர்ல இருக்க அத்தனை பேரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வயறார அவங்களுக்கு சாப்பாடு போடலாம். நான் இன்னும் எத்தனை காலா இருப்பேன்னு தெரியல. பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கிறேன். குரல் கமர கூறிய தந்தையின் உருக்கமான பேச்சில், என்னப்பா நீங்க நல்ல நாள் அதுமா என்ன பேசிட்டு இருக்கீங்க? கவலையை விடுங்க. நாளைக்கு விருந்து மத்த ஏற்பாடெல்லாம் தடபுடலா பார்த்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பும் உங்க மாப்பிள்ளை பொறுப்பும். நீங்க ஓய்வெடுங்க. அப்படியெல்லாம் நீங்க எங்களை விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது. விஜயாவின் பிறந்த நாள் அன்று இந்த நாள் ஏன் விடிந்தது என்று நினைக்கும் அளவு இந்த நாளின் முடிவில் அத்தனை துயரங்களும் அரங்கேற போகிறது. காலையில் புத்தாடை உடுத்தி குலதெய்வ கோவிலுக்கு சென்று விட்டு வந்து கெடா வெட்டி அனைவருக்கும் விருந்து. இரவு கேக் வெட்டி கொண்டாடுவது. அந்த கேக் வெட்டும் நேரத்தில் அனைவரையும் அழைப்பு விடுத்திருந்தாள். காலை அனைவரும் கெடா வெட்டு விருந்தில் மட்டும் வந்து உண்டு விட்டு கிளம்பி விட்டார்கள். 5 மகன்களுக்கும் ஒரே மாதிரி கோட் சூட் உடை. அதே நேரத்தில் ஏஞ்சல் ஃப்ராக் என்று விஜயாவிற்கும்.
அர்ஜுனன் அடம் பிடித்து கேட்டதால் விஜயா இருப்பது போலவே அதே நிறத்தில் 2 ஃப்ராக் எடுத்து சுமத்ராவுக்கும் அம்முவுக்கும் கொடுத்திருந்தார்கள். ஆனால் இது அத்தனையும் தன் தந்தைக்கு பயந்து கொண்டேதான் செய்தாள் பிரீதா. அம்முவின் அம்மாவுக்கு கூட வீட்டிற்கு வந்து கேக் வெட்டும் விழா பார்க்கும் பொழுதுதான் தெரிந்தது பெரிய வீட்டு பேத்தி போலவே தங்கள் பிள்ளைகளும் உடை அணிந்து இருப்பது. ஐயோ, யாரேனும் எதுவும் சொல்லிவிடுவார்களோ, பேசிவிடுவார்களோ என்று உள்ளுக்குள்ளே பயந்தாலும் அர்ஜுனன் இந்த கையில் அம்முவையும் இந்த கையில் சுபத்ராவையும் பிடித்து கொண்டே அலைந்தது. அதனால் ஆங்காங்கே குசுகுசுத்து கொண்டார்களே தவிர வெளிப்படையாக பேசிக் கொள்வதற்கு ஒருவருக்கும் தைரியமில்லை. கேக் வெட்டிவிட்டு அனைவரும் உணவு ஆட்டம் பாட்டம் என்றிருக்க சத்தமில்லாமல் தர்மனை அழைத்தார் மணிவாணன். தர்மா, அர்ஜுனன் கூட 2 குட்டி பொண்ணுங்க இருக்குல்ல, அவங்களையும் இதோ அங்க தூரத்துல நவாப்பழ நிற புடவை கட்டி இருக்காங்களே, அவங்க தான் அந்த குட்டி பாப்பாவோட அம்மா. 3 பேரையும் அவங்க வீட்டுக்கு வர சொல்றியா? எதுக்கு தாத்தா? அது உங்க அம்மா அவங்க பாப்பாவுக்கும் நம்ம குட்டிமாவுக்கும் ஒரே நேரத்துல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கா பாத்தியா, அது ரொம்பவே தப்பு. அப்படியா? நாங்க எல்லாரும் அதே கலர்ல தானே ட்ரெஸ் போட்டிருக்கோம், அம்மா கூட அதே கலர்ல தான் புடவை கட்டி இருக்காங்க. ஐயோ, என் அறிவு பேராண்டி, நம்ம எல்லாம் ஒரே ஜாதி, அவங்கெல்லாம் வேற ஜாதி. அதாவது நம்ம எல்லாம் ஒரே சாமி கும்பிடுவோம், அவங்க வேற சாமி கும்பிடுவாங்க. அதனால ஒரே போல ட்ரெஸ் போட்டிருந்தா சாமி கோச்சுக்கிட்டு தண்டனை கொடுக்கும். அதுவும் வாங்கி கொடுத்த உங்க அம்மாவுக்கு தான் கொடுக்கும். அப்புறம் இஷ்டம். நயவஞ்சகமாக அந்த சிறு குழந்தைக்கு குழப்பம் ஏற்படாத அளவுக்கு என்ன சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு மணிவாணன் கூறினான். அச்சச்சோ, அப்படியா? அப்போ அம்மா கிட்ட சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வரவா? ஐயோ, இத நீ யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது, அப்புறம் சாமி குத்தமாகிடும். நம்ம ஜாதி பெருமை நீதாண்டா காப்பாத்தணும் என் பேரா. யாருக்கிட்டயும் சொல்லாம கூட்டிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். நான் வேற ட்ரெஸ் நிறைய வாங்கி வச்சிருக்கிறேன், அது எல்லாம் அவங்களுக்கு தான் கொடுத்துடுறேன். ரொம்ப யோசிக்காத, தாத்தா செஞ்சா சரியாத்தான் இருக்கும். சரி தாத்தா என்று ஓடினான் தர்மன் அவர்களை கூப்பிட. ஆன்ட்டி, உங்களை மாமா கூப்பிட்டாரு, பாப்பாங்களே கூப்பிட்டுட்டு வர சொன்னாரு. மணிவாணன் கூறித்தான் அனுப்பினான். நீ என்ன சொன்னாலும் அவர்கள் உன்னுடன் வரமாட்டார்கள், அதனால் உன் மாமன் கூப்பிட்டான் என்று அந்த வீட்டுக்கு போக சொல்லிவிட்டு நீ செல். இவ்வாறு கூறியிருக்கவும் அவனும் அதே கூறி அவர்களை அழைத்து கொண்டு வாசலை தாண்டி வெளியே வந்தவனை தடுத்து, பேராண்டி, நீ உள்ள போப்பா, நான் கூட்டிட்டு போய் எடுத்து கொடுத்துட்டு வரேன் என்று கையில் இருந்த ஆளுயர கிரிக்கெட் மட்டையை பரிசாக கொடுத்து தர்மனை திசை திருப்பி யோசிக்க விடாமல் அனுப்பிவிட்டு தன் காரியஸ்தனுக்கு கண்ணை காட்டிவிட்டு இருவரும் ஒன்றும் தெரியாதது போல உள்ளே சென்றார். சற்று நேரத்தில் எல்லாம் விழா நடக்கும் இடத்திற்கு செய்தி வந்தது. அங்கு குடிசை வீடுகள் அத்தனையும் தீப்பிடித்து எரிகிறது என்று. அம்பு 39. விஜயாவின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் அனைவரும் மூழ்கி இருக்க விழாவெல்லாம் முடித்துவிட்டு மெல்ல குடிசைக்கு திரும்பியவர்கள் ஐயோ அம்மா என்ற அலறல் சத்தத்தில் கோட்டை மக்கள் அனைவரும் அங்கு விரைந்தார்கள். ஐயோ, குடிசை எரியுது, யாராவது வாங்களே, ஐயோ குழந்தைங்க மாட்டிக்கிச்சு. முதல் ஆளாக ஓடி வந்தது ஸ்ரீகிருஷ்ணா தான். குழந்தைகள் என்று கூறி கூச்சலிட்டதும் அங்கு அம்மு சுபத்ரா மட்டும்தான் குழந்தை பருவத்தில் இருப்பார்கள். மற்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் 10 பருவ பிள்ளைகள், பெரியோர்கள் என்பதால் கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை. ஸ்ரீகிருஷ்ணாவிற்கு ஓட்டம் எடுத்தான் குடிசையை நோக்கி. ஐயோ அம்மு என்று அலறியவன் உயிரையும் பொருட்படுத்தாது குடிசைக்குள் ஓடியிருந்தான். ஊர் முழுவதும் அங்குதான் இருந்தது. பிரீதாவின் கையில் விஜயா இருக்க பாண்டியன் கையை உருவி கொண்டு ஓட முயலும் அர்ஜுனனை பாண்டியன் இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தார். தர்மனுக்கு ஒன்றும் புரியவில்லை. எதையும் யோசிக்கும் மனநிலையிலும் அவன் இல்லை. தாத்தாவின் கையை பிடித்து கொண்டு தாத்தாவின் முகத்தை பார்ப்பதும் பற்றி எரியும் அந்த குடிசையை பார்ப்பதுமாக நின்றான். உயிரை கூட பொருட்படுத்தாது அந்த எரியும் குடிசைக்குள்ளே ஓடிய கணவனை கண்ணில் நீர் கோர்க்க தன்னுடைய கையாலாகாத தனத்துடன் பிரீதாவின் கையில் இருக்கும் தன் மகளையும் தன் கழுத்தில் ஆடம்பரமாக பயனில்லாமல் தொங்கிக் கொண்டிருக்கும் தாலியையும் பார்த்தவளுக்கு தன் மீதே கழிவிறக்கம் தோன்ற உலகமே வெறுத்து போனது அந்த நொடி. தாலி கட்டிய மனைவி போல பாதி எரிந்த உடலை உலுக்கி அழுகும் கிருஷ்ணாவை அனைவரும் புரியாது பார்த்தார்கள் என்றால் மணிவாணனோ மானம் போகிற
ஆகிறது என்று தன் ஆளுக்கு கண்ணை காட்ட, ஐயா உசுறு இருக்கு, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிடலாம் என்று அவளை ஸ்ரீகிருஷ்ணா கையில் இருந்து வாங்க முயற்சித்து கொண்டிருந்தான். கண்ணெல்லாம் சிவந்து அழுத கண்ணோடு திரும்பிய கிருஷ்ணா முறைத்த முறையில் அவன் அப்படியே பின்தங்கி கொண்டான். டேய் வண்டியை எடு. தன்னுடைய நம்பிக்கைக்குரிய ஆளுக்கு குரல் கொடுக்க அந்த ஊரில் இருக்கும் அரசு மருத்துவமனைக்கு வண்டியை கிளப்பினான். தனியார் மருத்துவமனை என்றால் தன் தந்தை பணம் கொடுத்து வாங்கி விடுவார் என்ற யோசனையில் தான் அரசு மருத்துவமனை மக்களுக்கு உதவி செய்வார்கள் என்று அப்பொழுது கூட அவனுக்கு விவரம் புரியவில்லை. பணம் பாதாளம் வரை பாயும் என்று. அமைதியாக இருந்த தன் தந்தையையும் தன்னை தொடக்கூட விடாமல் வந்து அம்முவின் அண்ணியை வாங்க முயற்சிக்கும் அவரின் அடியாலும் இது அவர்களின் வேலை என்பதை ஓரளவு புரிந்து கொண்டாள். ஆனால் தன் தந்தை உயிரை எடுக்கும் அளவிற்கு செல்வார் என்று நினைத்தது கூட இல்லை. காதல் தான் முக்கியம் என்று ஓடிப்போன தன் தங்கையையும் பாண்டியனையும் கூட ஒன்றும் செய்யவில்லையே. ஏன் அவன் வளர்ந்து ஆளான அந்த ஆசிரமத்திற்கு இன்றளவும் தங்களால் முடிந்தது செய்து கொண்டுதானே இருக்கிறார். தவிர இப்படி உயிர் எடுக்கவோ இவர்களுக்கு இடையூறு செய்யவோ எதுவும் நினைத்ததில்லையே. அப்படி என்னத்தான் நாங்கள் மட்டும் செய்து விட்டோம்? இதோ அவர் ஆசைப்பட்டார் என்று அவர் சொன்ன பொண்ணுக்கு தாலி கட்டி கௌரவமாக வீட்டில் மனைவியாக உட்கார வைத்திருக்கிறேன். அவர் கேட்ட வாரிசையும் கொடுத்தேன். இன்னமும் என்ன? ஏன் என் சந்தோஷத்தை கெடுக்க குறியாக இருக்கிறார் என்று கண்ணில் அருவியாக அழுது கொண்டிருந்தவனுக்கு ஒரு பக்கம் மயக்க நிலையில் சுபத்ராவா இருக்க, மறுபக்கம் அம்முவும் பாதி கருகிய நிலையில் இருக்க, அம்முவின் அன்னையை கண்கொண்டு பார்க்க முடியாத அளவுக்கு சிதைந்து போயிருந்தாள். ஆனால் உயிர் மற்றும் எதற்காகவோ பிடித்து கொண்டுதான் இருந்தாள். மருத்துவமனைக்கு அழைத்து வந்ததும் யாரையும் பக்கம் விடவே இல்லை. பின்னாடியே பாண்டியன் குடும்பமும் வந்து இறங்க கண்ணாலேயே பிரீத்தாவை எரித்து சாம்பலாக்குவது போல் பார்த்து கொண்டிருந்தான். எல்லாம் முன்னாலதான் வந்தது என்பது போல் இருந்தது அவனின் பார்வை. பிரீத்தாவுக்கோ எதற்கு மருத்துவமனைக்கு அலைய வேண்டும், வீட்டிற்கு வா என்று அழைக்கும் தன் தந்தையை சமாளிப்பதா, இல்லை அம்முவை பார்த்தே ஆக வேண்டும் என்று செல்ல துடிக்கும் அர்ஜுனனை சமாளிப்பதா, இல்லை என்னமோ இதெல்லாம் என்னால் தான் நடந்தது, நானே அவர்கள் குடிசையை கொளுத்தி விட்டது போல் கோபம் கொண்டு அவர்களின் பக்கத்தில் கூட அனுமதிக்காமல் முறைத்து கொண்டே இருக்கும் அண்ணனை சமாளிப்பதா என்று ஒன்றும் புரியவில்லை. ஐசியூவில் இருந்து வெளியே வந்த மருத்துவரை ஓடி சென்று பார்த்தான் கிருஷ்ணா. சாரி சார், யாரையுமே காப்பாற்ற முடியல என்று கிளம்பிய மருத்துவரின் சட்டையை ஆவேசமாக பிடித்தெழுத்தவன், டேய் உண்மையை சொல்லுடா, எங்க அப்பன் போன் பண்ணானா, 3 உசுரையும் அனாமத்தா காவு வாங்க சொன்னானா? என்ன பேசுறீங்க சார்? உயிரை காப்பாத்துறது தான் எங்க கடமை. யாரு பேசினா என்ன? யார் பணத்தை வாங்கிட்டு செயல்படுறாங்க? யார் பணத்தையும் வாங்கிக்கிட்டு செய்யறதுக்கு நாங்க கிடையாது. வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. பின்ன என் பொண்டாட்டி மூச்சு இழுத்துட்டு இருந்துச்சு. என்னோட பொண்ணு பாதிதான் எரிஞ்சிருந்தா. என்னோட 2வது பொண்ணுக்கு சின்ன சின்னதா கீரல் காயம் மாதிரி தான் இருந்தது. 2 பேரும் மயக்க நிலையில தான் இருந்தாங்க. என் பிள்ளைங்களையாவது காப்பாத்தி கொடுத்துருக்கலாம்ல. உங்க பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரும்போதே அவங்க இறந்த நிலையில தான் வந்தாங்க. உங்களோட பொண்ணு பாதிக்கு மேல டேமேஜ் ஆயிடுச்சு. அதாவது இதயம் இருக்கிற பக்கம் ஃபுல்லா டேமேஜ். அதனால அவங்களுக்கு இங்க வச்சு சிகிச்சை பயன் இல்லாம இறந்து போயிட்டாங்க. 2வது பொண்ணுக்கு காயம் எதுவுமே இல்லை. அதிர்ச்சியில தான் மூச்சு தொந்தரவு ஏற்பட்டு இறந்து போயிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும் பாருங்க. பாடியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதையும் நீங்களே பாருங்க. இல்ல வேற எந்த ஹாஸ்பிட்டல் வேணா கூட்டிட்டு போய் பாருங்க. என் மேல தப்புன்னு நிரூபிங்க. இந்த டாக்டர் தொழிலை விட்டுட்டு நான் போயிடுறேன் என்ற மருத்துவர் தன்னுடைய கசங்கிய சட்டையை நீவிக்கொண்டு அடுத்த வேலையை பார்க்க கிளம்பி விட்டார். பித்து பிடித்தது போல் நின்று கொண்டிருந்தவன் முன்னே ஸ்ட்ரக்சரில் 3 பிணக்குவியல் வந்தது. வெள்ளை துணி போர்த்தி இருந்த இறந்தவர்களை பார்க்க சகிக்காமல் ஒரு ஆண் என்பதையும் மறந்து கண்ணை மூடிக்கொண்டு அழுது கொண்டிருந்தவனை மெல்ல மெல்ல தயங்கி பிரீத்தா வந்து, கிருஷ்ணா. அழுது கொண்டிருந்தவன் ஒரு நிமிடம் தன்னுடைய அழுகை நிப்பாட்டிவிட்டு சிவந்த விழிகளை அப்படியே அவள் புறம் திருப்பி பார்த்தான். அப்பப்பா, கண்களில் நெருப்பு பொறி பறப்பது இதுதான் போலும். அவன் கண்களுக்கு மட்டும் சக்தி இருந்தால் அந்த இடத்திலேயே பிரீத்தாவை பஸ்பமாகி இருப்பான். இப்போ சந்தோஷமாடி உனக்கு? இதுக்காக தான் சிங்கப்பூர்ல இருந்து கிளம்பி வந்தியா? நான் பாட்டுக்கு அவ கூட ராத்திரி தெரியாதனமா குடும்பம் நடத்திட்டு இருந்தாலும் அவளுக்கு 3 வேளை சோறும் கைக்கு நிறைவா 2 பிள்ளைகளும் கொடுத்து வச்சிருந்தேன்டி. அவன் புருஷன் யாரு என்னன்னு ஊருக்குள்ள யாருமே அலசி ஆஞ்சது இல்ல.
அவளும் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லிக்கிட்டதும் இல்லை. நீ வந்தா உன் முகம் ரெண்டு பேரும் ஏதோ என் பிள்ளைக்கு நல்லது செய்யற மாதிரி நினைச்சு இப்படி பொட்டலம் கட்டி வச்சிருக்கீங்களே, நல்லா இருப்பீங்களாடி நீங்க? ஆத்திரத்தில் அறைய கை ஓங்கியவன் கையை பாய்ந்து பாண்டியன் பிடித்து கொண்டார். சண்டை போடும் எண்ணமெல்லாம் அல்ல, தன் மனைவியை காப்பாற்றுவது மட்டுமே அவர் எண்ணமாக இருந்தது. காரணம், ஸ்ரீகிருஷ்ணா இப்படி உடைந்து அழுது அவர் பார்த்ததே இல்லை. வளர்ந்த குழந்தையாகத்தான் தன் மச்சானை பார்க்க தோன்றியது. வாடா வா, பொண்டாட்டியை அடக்க துப்பு இல்ல? அவ வந்து என்னமோ ஊரையே மாத்தி காட்டுறேன்னு உன் புள்ள கூட சேர்ந்து என்னென்னவோ பண்ணி இப்படி என் குடும்பத்தை சிதைச்சிட்டாலே. சொல்லுடா, உனக்கு அந்த குடிசை எரிஞ்சதுக்கு யார் காரணம்? எதனால? எல்லாம் தெரியும் தானே? மச்சான், உங்க கோபம் நியாயம்தான், ஆனா இதுக்கு என் மனைவி மட்டுமா காரணம் என்று ஏதோ கூற வந்தவனின் கையை இறுக்கி பிடித்து வேண்டாம் என்பது போல் தலையாட்டினாள் பிரீதா. பின்னே ஸ்ரீகிருஷ்ணா கதறி அழுவது போல் பிரீதாவும் அர்ஜுனனும் அந்த குடிசை வாழ் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று தங்களுக்கு சரிசமமாக நடத்தியது மட்டுமா காரணம்? இருட்டில் இருந்த இவர்கள் உறவு நாளுக்கு நாள் பகலிலும் தொடர்ந்தது. அது மட்டுமில்லாமல் முறையான வாழ்க்கை கொடுக்காமல் ஒதுக்குப்புறமாக வைத்திருந்ததல்லவா காரணம்? இதையெல்லாம் கேட்டு அவனிடம் வாதாட முடியும், சண்டை போட முடியும், எடுத்து சொல்லவும் முடியும், ஏன் காரி உமிழவும் முடியும். ஆனால் மனமுடைந்து நிற்பவனிடம் மேலும் பேசி சங்கடத்தை வரவைக்காமல் அமைதியாக இருந்தாள் பிரீதா. நடந்த கலவரத்தில் அர்ஜுனனை கவனிக்க தவறிவிட்டாள் பிரீதா. பிணவரைக்கு கொண்டு செல்லும் முன் அந்த 3 பிணங்களின் முகத்தையும் மூடியிருந்த வெள்ளை துணி விலக உடம்பில் ஏறிய நடுக்கத்துடனும் மூளை சிதைவு ஏற்பட்டது போல் அதையே வெறித்து கொண்டிருந்தவன் கண்களில் சிறு மின்னல் வெட்டியது. காரணம், சுபத்ரா மூச்சு விடுவதாக தோன்றியது. இவனை கடக்கும் பொழுது புரிந்துவிட்டது அம்முவின் அன்னைக்கும் அம்முவுக்கும் உயிர் இல்லை என்று. ஆனால் இவன் கையை உரசி சென்று சுபத்ராவின் உடல் வாய்க்குள் அஜ்ஜு அத்தான் என்று கூற அவனுக்கு கேட்க ஓடி சென்று அன்னையை கைப்பிடித்தான். அம்மா அம்மா, சுபத்ரா உயிரோடு தாம்மா இருக்கா, டாக்டர் பார்க்க சொல்லுங்கம்மா, என்னை கூப்பிட்டாம்மா. கண்ணீர் விட்டு கலங்கிய மகனை எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை. பிணவரையின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த அண்ணனையும் சமாளிக்க முடியாமல் திணறினாள். பிணவரைக்குள் செல்லும் வரைக்கும் பார்த்தவன் அதற்கு மேலும் அந்த அவலத்தை பார்க்க முடியாமல் வீறிட்டு கிளம்பி விட்டான் ஸ்ரீகிருஷ்ணா. ஆனால் அர்ஜுனன் அந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் என்று அடம் பிடித்தான். அம்மா, சத்தியமா நான் பார்த்தேம்மா, எனக்கு உங்களை எவ்வளவு பிடிக்கும், நான் உங்க மேலேயே சத்தியம் பண்றேம்மா, பொய் நான் சொல்லவே இல்லை, சுபத்ரா உயிரோட தாம்மா இருக்கா, என்னை கடந்து போகும்போது நான் பார்த்தேம்மா, என்னை நம்புங்கம்மா, அவளை போய் பாருங்கம்மா. அன்னையின் கையை பிடித்து கொண்டு கதறி அழுதான் அர்ஜுனன். செய்வதறியாத மகனுக்கு ஆறுதல் கூட சொல்ல முடியாமல் ஒருவேளை அப்படித்தான் இருக்குமோ என்று இப்பையும் அவன் சொல்லுவதையே நம்பிக்கொண்டு டாக்டரை போய் பார்க்கலாம் என்று நகர்ந்தவளை வேகமாக வந்து பாண்டியன் தடுத்து நிறுத்தினார். உன்னாலதான்டா எல்லாம், இப்ப சந்தோஷமா? ஊருக்கு வந்தோமா, வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். நீயும் மத்த 4 பையன் மாதிரி எங்க கூடயே இருந்திருக்கணும். பெரிய மேதாவி மாதிரி அங்க போக இங்க போக இப்போ என்னாச்சு பாரு. யாரெல்லாம் ஒண்ணு பாரு, எல்லாம் ஒன்னாலதான். இன்னமும் புரிஞ்சுக்காம அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கான்னு பேசிட்டு இருக்கா. உனக்கு என்ன தெரியும்? டாக்டருக்கு படிச்ச அவருக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சிட போகுதா என்று கத்தினார் பாண்டியன். அடக்கி வைக்கப்பட்ட கோபம். தன் மனைவி மகனை கொலைகாரன், குடும்பத்தை அழித்தவன் என்கின்ற பட்டம் வந்து விட்டதே என்கின்ற ஆதங்கம். யார் மீது கோபத்தை காட்டுவது என்று தெரியாமல் அர்ஜுனன் மீது இதை காட்டத் தொடங்கிவிட்டார். அப்பா ப்ளீஸ் பா, நீங்களாவது நம்புங்க, அவ உயிரோட தான் இருக்கான்னு சொல்றதுக்கு நான் டாக்டரா இருக்கணும்னு அவசியம் இல்லப்பா. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னை தாண்டி போகும்போது என்னை கூப்பிட்டா. எனக்காக ஒரே ஒரு முறை செக் பண்ண சொல்லுங்க. நான் அவ இறந்துட்டான்னா அடம்பிடிக்காம உங்க கூடவே வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன்ப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ்ப்பா. அங்கிருந்து வரமாட்டேன் என்று அடம்பிடிக்கும் அர்ஜுனனை இத்தனை வருடத்தில் அடிக்காத தந்தை சொல்ற பேச்சு கேக்குறியா? நீ என்ன பெரிய டாக்டரா? உனக்கு தான் எல்லாத்தையும் காப்பாத்த தெரியுமா? வாடா, உங்க அம்மா டாக்டர் தானே, அவளே கம்முன்னு தானே இருக்கிறா. உனக்கு என்ன விவரம் தெரிய போது? குழந்தை மாதிரி நடந்துக்கோ, வயசுக்கு மீறி எதுவும் பண்ணாத என்று அவனை முதுகில் 4 அடி போட்டு அர்ஜுனன் கதற கதற அங்கிருந்து இழுத்து கொண்டு சென்ற கணவனின் பின்னே ஊமையாய் அழுது கொண்டே ஓடினாள் பிரீதா. அம்பு 40. வீட்டுக்குள் நுழைய போன பிரீதாவின் காலில் வந்து விழுந்தது அவள் கொண்டு வந்த பெட்டி.
போதும், நீங்க பண்ணதெல்லாம் போதும். என் புள்ளைய நான் பாத்துக்கிறேன், என் பொண்டாட்டிய பாத்துக்கிறேன்னு உங்களால நாங்க பட்டதெல்லாம் போதும். குடும்பம் வேணான்னு தான் அவன் கூட ஓடி போன. இப்ப எதுக்கு மறுபடியும் வந்து இங்க உறவாடுற? டேய், என்னடா பேசுற? நான் தானடா பிரீத்தாவை இங்க வர சொல்லி கூப்பிட்டேன். மணிவாணன் முந்தி கொண்டு வந்தார். உங்களுக்கு ஓடி போன உங்க பொண்ணு வேணுமா, இல்ல கொல்லி போட கடைசி காலத்துல பாத்துக்க ஆம்பளை பிள்ளை நான் வேணுமா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அவத்தான் வேணும்னா தாராளமா நீங்க வீட்டை விட்டு கிளம்பிடுங்க. இந்த சொத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். டேய் அப்பா, நாங்க கிளம்புறோம். நீங்க மதனியையும் குட்டிமாவையும் நல்லா பாத்துக்கோங்க என்றவள் தன் உடைமைகளை எல்லாம் தூக்கி கொண்டு கிளம்பி விட்டாள் தன் குடும்பத்துடன். போகும் இவர்களை கலக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்த விஜயா அன்னையும் மாமா மாமா என்று அழுது கொண்டே நின்றிருந்த விஜயாவையும் கண்ணில் நிரப்பிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பியவர்கள் இதோ இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்பொழுதுதான் மீண்டும் அங்க வந்திருக்கிறார்கள். கடந்த கால நினைவிலிருந்து வெளியே வந்த அர்ஜுனனுக்கு இங்கு வந்ததும் சுபத்ராவை பார்த்து கொள்ள தன்னை வம்படியாக இங்கே அனுப்பி வைத்ததும் தந்தை தான் என்று புரிந்து கொண்டவன் முதலில் அழைத்து பேசியது தந்தைக்குதான். சொல்லுங்க மகனே, கோபம் போயிடுச்சா? இல்ல, சாரிடா. அப்பா கிட்ட பேச மாட்டியா அர்ஜுன்? பேசதான் கால் பண்ணேன். உன் அம்மு தங்கச்சி உனக்கு கிடைச்சிட்டா, அதனால தானே கால் பண்ணியிருக்க. இல்லைன்னா இந்த அப்பா கிட்ட பேசி இருக்கவே மாட்டல்ல அர்ஜுன் என்றவர் குரல் கமறியது. சத்தமில்லாமல் மனதுக்குள் கதறினான் அர்ஜுனன். நான் அவ்வளவு தூரம் சொன்னேலப்பா, என் பேச்ச நீங்க நம்பல. யார் மேலேயோ இருக்க கோபத்தை என் மேல காட்டிட்டீங்களேப்பா. ஒரு வார்த்தை என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்துருந்தீங்கன்னா இப்ப இவ்வளவு வருஷம் என் அம்மு தங்கச்சி கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாளே. இவளும் நம்ம வீட்டு பொண்ணு தானே, நம்ம குட்டிமா போல தானே. எனக்கு நீங்க தான் முக்கியம். ஆனா யாரும் இல்லாத அவர்களுக்கு நான் தானே எல்லாமுமா இருந்தேன். இப்படி என்னை குற்ற உணர்ச்சியில தினம் சாக வச்சுட்டீங்களேப்பா என்று நினைத்தவன் குரலை செருமி கொண்டு, உங்களுக்கு எப்படி சுபத்ராவை பத்தி? நம்ம ஹாஸ்பிட்டல்ல கிளப்புக்கு பல ஊர்ல இருந்து சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிற பேஷண்டோட நிலைமை எடுத்து சொல்லி நம்மளால முடிஞ்ச மருத்துவ உதவி கேட்டு வீடியோ கான்ஃபரன்ஸ் நடக்கும் மாசத்துல ஒரு நாள். அந்த வீடியோல பேஷண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. சில நேரம் அவங்களோட நிலைமையை சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு பேஷண்டா பார்த்துட்டு வந்துட்டு இருந்தப்போதான் பேச முடியாத நிலையில ஒயருக்கு நடுப்புற சுபத்ரா படுத்திருந்ததை பார்த்தேன். அவன் முகத்தை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணிட்டே இருந்தது. ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்கான உரையாடல் போயிட்டு இருக்கும். அந்த முகத்துல எனக்கு அதிகமா தெரிஞ்சது உங்க மாமனோட முகமும் இவளோட அம்மா முகமும் தான். அதனாலதான் பர்சனலா நான் அந்த ஹாஸ்பிட்டல் டீன் கிட்ட பேசி அவ எனக்கு தெரிஞ்ச பொண்ணு மாதிரி இருக்கா, எனக்கு அவளோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னு கேட்டேன். அப்பதான் கொடுத்தாங்க. இவ எப்படிப்பா உயிரோட? நீ சொன்னது கரெக்டு தான். பெணவரைக்கு கொண்டு போகும்போது இவ மட்டும் உயிரோட தான் இருந்திருக்கா, மயக்க நிலையில இருந்திருக்கா. டாக்டரோட அஜாக்கிரதையால் தான் இது நடந்திருக்கு. அந்த பிணவரையோட வாட்ச்மேன் உங்க தாத்தாவுக்கு வேண்டப்பட்டவன். நடந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணுக்கு மட்டும் உயிரோட இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் இறக்கமே இல்லாம கொன்னுடுன்னு சொல்லியிருக்காரு. அவன் பணப்பேய் பிடிச்சவன். பொம்பளை புள்ளைய கொல்றது ஏதாவது வேற இடத்துல விட்டோம்னா அங்கேயும் காசு இங்கேயும் காசு வாங்கிக்கலான்னு சுபத்ராவை அந்த மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு வித்துருக்கான். இவர்கிட்ட கொன்னுட்டேன்னு சொல்லி பணம் வாங்கியிருக்கான். அந்த நாயை உயிரோடவா விட்டீங்க? நான் எப்பயும் அர்ஜுன் அப்பா தானே என்றவர் மொழியில் பொதிந்திருந்தது அவன் இப்போது உலகத்தில் இல்லை என்பதற்கான அர்த்தம். என்ன மகனே, மேல சொல்லுங்க. என்னத்தடா மேல சொல்றது? அவ்வளவுதான். அவளை கொண்டு அந்த இடத்துல விடவும் பெரிய பொண்ணா ஆகுற வரைக்கும் காத்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவளுக்கு ஏதோ அதிர்ச்சி ஏற்பட்டதால மயக்கமாகிற வியாதி இருக்கும் போல. அப்புறமா தான் இப்போ உன் ஃப்ரெண்டு மூலியமா அது தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் அவளுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம்னு அந்த பொம்பளை டீட்டெயில்ஸ். டேய், அதான் சுபத்ரா கிடைச்சிட்டாளே, அப்புறம் என்னடா இன்னும் எத்தனை கொலை பண்ணுவடா? என் அம்மாவோட தங்கச்சி மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுக்கலாம்னு இருக்கிறா. எனக்கு யாரையும் இந்த விஷயத்துல உயிரோட விடுறதா எண்ணம் இல்லை. உன் மாமனார் உன் மச்சானையும் சேர்த்து தான் சொல்றேன். எங்க அம்மாவுக்கு உன்னை பிடிக்கும், அதான் நீ உயிரோட இருக்க. காரணம் இந்த விஷயத்துல யாரையும் நான் இறக்க பாக்குறதா இல்ல. டேய் என்றவர் உதட்டுக்குள் சிரிப்புதான் வந்தது.
உருவத்தில் தன்னையும் குணத்தில் தன் மனையாளையும் உரித்து வைத்திருக்கும் அர்ஜுனனின் பேச்சில் சிறுவயதில் பிரீதாவை பார்ப்பது போலவே இருந்தது. காதல் காதல் காதல், காதல் தான் எல்லாம் என்று ஒற்றை காலில் நின்ற பிரீதாவின் காதல் தானே இத்தனை வருடம் பாண்டியன் சுவாசிக்கும் மூச்சு காற்று. என்ன ஒண்ணுலடா, பாத்துக்கோ, முடிஞ்சா இந்த அப்பாவை மன்னிச்சிடு என்றவர் அழைப்பை துண்டித்து விட்டார். இரவுதான். இருவரும் வெகு நாட்கள் கழித்து நிம்மதியாக உறங்கினார்கள் என்று சொல்ல வேண்டும். பாண்டியன் ஏதோ மகனுக்கு அநீதி செய்துவிட்டது போல நெஞ்சை அழுத்தி கொண்டிருந்த பாரம் இறங்கிய உணர்வு. குட்டியாக தன் காலையை சுற்றி வரும் அர்ஜுனன் அதற்கு பிறகு முகம் கொடுத்து பேசாமல் ஒதுங்கி சென்றது அத்தனை வலி. என்னை நீங்க நம்பவில்லை தானே என்று முறுக்கி கொண்டு திரிவதும், 5 மகன்கள் பிறந்த பிறகு பஞ்சபாண்டவர்கள் என்று அனைவராலும் கொண்டாடி தீர்த்தவர்கள் இப்பொழுது அதில் ஒருவன் மட்டும் யாரிடமும் பேசாமல் ஒதுங்கி போவதும் என்று மிகுந்த வருத்தத்தில் தான் இருந்தார். இதை எப்படி சரி செய்வது என்று அவருக்கும் புரியவில்லை. அந்த மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் நடக்கும் வரை அவள் உயிரோடு இருப்பாள் என்ற நம்பிக்கையும் இல்லை. செத்தவளை எப்படி மீட்டு கொண்டு வருவது என்று தெரியாமல் தான் புலம்பி தவித்தார். இத்தனைக்கும் விடை சொல்லியதுதான் அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் கால். அன்று அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. எப்படியோ அவளை மீண்டும் அர்ஜுனனிடம் கொடுக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தவருக்கு அவருடைய உடல்நிலை பிரச்சனை எல்லாம் கேட்டு சற்று ஆசுவாசமாக தான் இருந்தது. எப்படியும் அர்ஜுனனை அனுப்பினால் அவளை மீட்டு கொண்டு வருவான். அதைவிட இவ்வளவு நாள் அவன் உள்ளுக்குள் அழுத்திய குற்ற உணர்வும் வெளியே சென்றுவிடும் என்பதனால்தான் அவனின் இதய அறுவை சிகிச்சைக்கு அர்ஜுனனை அனுப்பி வைத்தது. கண்முன்னே எரியும் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை என்றுதான் அர்ஜுனன் தன் கூட்டுக்குள் சுருங்கி கொண்டது. இப்பொழுது அதே ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கையில் கொடுத்ததால் அவன் மனது பாரம் நீங்கி தெளிவு பெற்று என்று யோசித்துதான் அவனை அனுப்பி வைத்தார். அவர் நினைத்தது போலவே அர்ஜுனன் அங்கு சென்றதும் சுபத்ராவை பார்த்துவிட்டு அவளை காப்பாற்ற தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பதை நினைத்து அதற்கு பிறகு அன்னையிடம் இயல்பாக பேசியதும், அவளுக்கு நல்ல முறையில் சிகிச்சை செய்து உயிரை காப்பாற்றிய பிறகு தம்பிகளிடம் அழைப்பு விடுத்து தொழில் சம்பந்தமாக பேசியதும் என்று அவர் நினைத்தது அத்தனையும் ஒவ்வொன்றாக நடந்தது. பரம திருப்தி. கூடவே தன் மனைவியிடமும் மற்ற 4 விவரம் அத்தனையும் கூறி மகிழ்ச்சியும் கொண்டார் பாண்டியன். அனைத்தையும் யோசித்து தெளிந்தவனுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எண்ணிலடங்காதவையாக இருந்தது. மனதுக்குள்ளே ஒவ்வொன்றையும் பட்டியலிட்டு கொண்டான். முதலில் சுபத்ராவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின ஒருவரையும் விடாமல் தீர்த்து கட்டுவது. பிறகு பீமனை நெருங்கி இருக்கும் இணையாவை என்ன செய்வது? அதற்கு அண்ணனின் முடிவு என்னவாக இருக்கும்? அவனும் காதலியும் காதல் தோல்வியும் கண்டவன் தானே. இதுதான் காதல் என்று உணரும் முன்பே பழக்கம் ஏற்பட்டு காதலிக்கும் வயதில் காதலியை பிரிந்து தன்னந்தனியாக இருந்தவனுக்கு மட்டுமே புரியும் உயிராக காதலிக்கும் ஒருத்தியை இழந்து வாழ்வது என்னவென்று. ஆனால் தெரிந்தேதான் தன் அண்ணனுக்கும் இந்த நிலைமையை தான் தரப்போகிறோம் என்று இது எப்படி சரி செய்வது என்று மண்டை உடைய யோசித்துக் கொண்டிருந்தான். அடுத்து இந்த நாள் யாருக்கு என்ன லாபம்? எதற்காக தங்கள் உருவாக்கி வைத்திருக்கும் மருந்தின் கோப்பை திருடி கொண்டு செல்ல வேண்டும்? அப்படி திருடி கொண்டு சென்றது யாராக இருக்கும்? திடீரென்று கைகால் வலிப்பு வந்து தன்னுடைய தாத்தா படுத்த படுக்கையாக இருப்பதற்கு காரணம் என்ன? அப்போ வீட்டுக்குள்ளேயே கருப்பு ஆடு இருக்கிறதா? ஊருக்குள் இருக்கும் அத்தனை பேருக்கும் விஷம் வைக்க அவர் காத்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு யார் இதை செய்திருப்பார்? தங்கள் குடும்பம் சொந்த ஊருக்கு சென்று விட்ட இத்தனை நாட்களில் தன் மாமனை கண்ணில் பார்க்கவே முடியவில்லை என்று கூறுவது எப்படி? 1க்கு 2 மனைவியாக வைத்து தன் மாமனால் வாழ முடியாமல் போய்விட்டது. அந்த விரக்தியில் அனைத்திலிருந்தும் ஒதுங்கி இருக்கிறாரா? காரணம், குட்டிமா கூட தன் தந்தையை பார்த்து பல நாட்கள் ஆகிறது, என்றாவதுதான் பார்க்க முடிகிறது என்று கூறுவாளே. ஒருவேளை குட்டிமா அன்னை இல்லாமல் தனியாக வளர்வதற்கு தன்னுடைய அஜாக்கிரதையும் ஒரு காரணம் என்பதால் கூட அவர் ஒதுங்கி இருக்கிறாரோ? இப்படி நம் குடும்பம் மொத்தமும் சூனியம் வைக்க யார்தான் முடிவு செய்திருக்கிறார்? இது எதுவும் தெரியாமல் குட்டிமாவை போய் இதில் இறக்கிவிட்டு இருக்கிறான் இந்த தேவன். அனைத்தும் சரியாக வருமா? இதையெல்லாம் விட பெரிய விஷயம், தன்னை அக்கா காதலனாக ஒரு அப்பாவாக நினைத்து கொண்டிருந்தவளுக்கு மயக்கம் தெளிந்து இனி நான் தான் உன் கணவன் என்று கூறினால் தன்னை ஏற்றுக்கொள்வாளா? அவளை எப்படி வலுக்கட்டாயப்படுத்தி தன்னுடன் அழைத்து செல்வது? தன்னுடன் வெறும் அழைத்து மட்டும்தான் செல்வோமா?
தாலி கயிற்றில் இணைக்கவும் போகிறோமே, இதெல்லாம் சாத்தியம்தானா? அவசரப்பட்டு முடிவெடுக்கிறோமா? அவளுக்கு நல்லது என்று நினைத்து கெட்டது செய்து விடுவோமா என்று மண்டை குடைய யோசித்துக் கொண்டிருந்தான் அர்ஜுனன். ஆனால் இது எதுவும் தங்கள் கருத்தில் பதியாமல் அர்ஜுனன் இஸ் பேக் என்னும் விதமாக 5 ஜோடிகளும் காதல் செய்து கொண்டிருந்தன. ஆம், அந்த 5வது ஜோடி நம்ம ஓல்டு ஜோடி, கோல்டு ஜோடி பிரீதா பாண்டியன் தான். அர்ஜுனன் யோசிச்சு மண்டமுல கலங்காம இருந்தா சரி. மக்களே, இன்னும் தொடர்ந்து எபிசோட்கள்லாம் கேட்கறதுக்கு கிவி நாவல்ஸ் ஆடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்தது, தென் என் குரல் எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம ஏதாவது கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து கேட்பதற்கு அதான் சொல்லியாச்சுல, கிவி நாவல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், எல்லாத்தையும் பண்ணிடுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.